வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லிங் நியூஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ராவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதுசாக ஒரு லோகோ வந்திருக்கும். ஓ மாதிரி போட்டு ஒரு டேஷ் கியூ மாதிரி வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த லோகோ வந்து யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். டபிள்யூபிள்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர் வந்து அதாவது இந்த மிஸ்ட்ரி நபர் வந்து டபிள்யூபிள்யூக்கு ரா டெபிட் ஆகிற நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு வந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, அந்த சர்ப்ரைஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏஇடபிள்யூலேருந்து வெளியே ஏறின பென்டகன் அப்படிங்கிற ரெஸ்லர் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. பென்டகனை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏஇடபிள்யூவில் ஒர்க் பண்ணுறவர் தான் பென்டகன். ரே ஃபீனிக்ஸ், பென்டகன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டேக் டீமாக பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூவில் இருந்திருக்கிறாங்க. ஏஇடபிள்யூவில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இந்த பென்டகன் அப்படிங்கிற ரெஸ்லர் வந்து எப்போவோ ஏஇடபிள்யூ விட்டு வெளியே போயிட்டார். இவர் மட்டும் இல்லை, நான் ரே ஃபீனிக்ஸ் சொன்னோம்ல, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ரே ஃபீனிக்ஸை பற்றி ரெண்டாவது பார்க்கலாம். இந்த பென்டகனை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்சஸ் வந்து டேக் டீமாகவும் டிவிஷன்லையும் டேக் டீம் டிவிஷன் தான் சண்டை போட்டிருக்காரு. பட் ஆனால் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது சிங்கிள் கெரியரில் ஆரம்பிக்கிறதுக்காக சிங்கிள் டெபியூட் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஆள் பார்க்கறதுக்கே மாஸ்க் கிஸ்க்கெல்லாம் போட்டு ஒரு மூர்க்கத்தனமாக தாங்க இருப்பாங்க. ஒரு ஹைஃப்ளே ரெஸ்லர் தான், ரே மிஸ்டீரியோ மாதிரி. ஸோ லூச்சா டெபியூட் ரெஸ்லர். ஸோ டபிள்யூபிள்யூக்கு வரும்போது என்ன ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நான் இன்னொரு ரெஸ்லர் சொன்னோம்ல, ரே ஃபீனிக்ஸ். இவருக்கு வந்து ரே மிஸ்டீரியோ ரொம்ப பிடிக்கும். அதனால் ரே அப்படிங்கிற பேரை தன்னுடைய ஸ்டார்டிங் லெட்டராக வச்சுருக்காரு. ஸோ சொல்கிற மாதிரி தான், ரே மிஸ்டீரியோ எப்படி அச்சு அசலாக இருப்பாரோ அதே மாதிரி தான் அந்த ரே ஃபீனிக்ஸ் இருப்பார். நம்ம கலிஸ்டோ இருக்கிறார்லாங்க, கலிஸ்டோவுடைய நியூ வெர்ஷன் சொல்லலாம். மாஸ்க் போட்டாலே எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, கரெக்ட் தானே? நம்ம கலிஸ்டோ மாதிரியே இருப்பார். கலிஸ்டோ, ரே மிஸ்டீரியோ அண்ட் இவங்க எல்லாருமே பக்கத்தில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவரும் டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரே மிஸ்டீரியோ இவங்க எல்லாருமே ஒரே டீமில் இருந்தால் யார் ரே மிஸ்டீரியோ கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் ரே ஃபீனிக்ஸ் வந்து ஏடபிள்யூல இன்ஜுரி காரணமாக ஒரு சில நாட்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாராம். அதனால் அந்த லீவை கழிச்சுட்டு நீ ஏடபிள்யூ விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டோனி கான் வந்து சொல்லிட்டாரு. அதனால் இவர் இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ வர முடியாது. ஆனால் இப்போ வந்து பென்டகன் சிங்கிள் கெரியராக டபிள்யூபிள்யூ ஆக்க வர போகிறாரு. ஸோ ரே ஃபீனிக்ஸோடைய ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் டபிள்யூபிள்யூக்கு தனியாக வருவார். ஸோ அதுக்கப்புறமா இவங்க டேக் டீமாக ஒன்று சேருவாங்க. அது வரைக்கும் பென்டகன் சிங்கிள் கெரியரை டபிள்யூபிள்யூவில் தொடர போகிறாரு. அண்ட் தொடர்ந்து ரெஸ்லிங் செய்திகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த ரெஸ்லிங் செய்திக்குள்ளே நம்ம போகலாம். ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை தான் நம்ம ரா பார்க்க போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் ரோமன் ரெயின்ஸை அந்த நெட்ஃப்ளிக்ஸோடைய ப்ரோமோ கார்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு டபிள்யூபிள்யூ இருக்கிற பிரபலமான ரெஸ்லர்ஸ் வந்து அந்த ரா லோகோ முன்னாடி நிற்கிற மாதிரி சோலோ சிக்காவா, பியாங்கா பெலர் அண்ட் ஜாக் ஆஃப் ஃபார்ச்சூன் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸும் பண்ணியிருக்கிறாரு. மற்றவங்க பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் பண்ணியிருக்கிறது தான் பெரிய விஷயம். டபிள்யூபிள்யூ ரா அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் எங்கள் பிராண்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை வாங்காமல் போட மாட்டாங்க போல இருக்குது. எப்படியாவது ராவில் நம்ம ரோமன் ரெயின்ஸை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் நல்லா தாங்க இருக்கும். எவ்வளோ நாள் தான் அந்த மனசில் ப்ளூ பிராண்ட்லேயே பார்க்குறது, ரெட் பிராண்டில் பார்த்தா நல்லா தானே இருக்கும். அதுவும் சோலோ சிக்காவை கூட வர மேட்ச் விளையாடுறாரு. அண்ட் வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டோட மெயின் இவெண்ட் நடந்தது. நான் கண்டிப்பாக நினச்சேன் மெயின் வந்து அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் வைக்கும்போதே ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா இன்டர்கனல் சாம்பியன்ஷிப் இது நடந்தது, அதுவும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச். அது ஸ்டார்டிங் எழுதிட்டாங்க, ஏன்னா அதில் நியூ சாம்பியன் வர போகிறதில்ல. பட் நான் இதை மெயின் இவெண்ட்டாக வைக்கும்போதே ஒரு டவுட்டு பட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு. ஆக்சுவலி ஃபின் பேலர் அண்ட் ஜேடி மேக்டனோடைய டேக் டீம் டைட்டில் ரேஜன் வந்து ஒர்ஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க 2 தடவை தான் டேக் டீம் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 130 நாள் மேலே சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க. 180 நாளைக்கு மேலே சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் ஒஸ்ட் ரேஜியனாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்போது இவங்க கையில் இருந்து டேக் டீம் டைட்டில் வார் ரைடர்ஸுக்கு போயிட்டு இது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயந்தான். அண்ட் காய்ஸ், இன்னொரு விஷயத்தை தான் சொல்லி ஆகணும். வார் ரைடர்ஸ் ஒரு நல்ல டேக் டீமாக இவங்க டபிள்யூபிள்யூக்கு 2017-18 வந்தாங்க. அந்த நேரத்தில் ரா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்த மெயின் ராஸ்டர் வந்து ஒரு சில தினங்கள்லேயே வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறமா இவங்கள டேக் டீம் டிவிஷனில் ஒழுங்காக யூஸ் பண்ணல, சாம்பியன்ஷிப்பும் கொடுக்கல. NXTலாம் டேக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது இவ்வளோ நாள் கழிச்சு இவங்க டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரா பிராண்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயந்தான். டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நாளாகவே பார்க்கேன், இந்த ரா பிராண்டில் டேக் டீம் டிவிஷனில் இருக்கிறவங்க டேக் டீம் சாம்பியன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ டேக் டீம் டிவிஷன்னா நியூ டே, இவங்கெல்லாம் டேக் டீம் டிவிஷன். இப்போ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாருங்களேன், அவங்களாம் சிங்கிள் கெரியருக்கு போயிடுவாங்க. அவங்களாம் டேக் டீமர்னு சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ஒரு டேக் டீமர், ஒரு டேக் டீம் பார்ட்னராக இருந்து சாம்பியனாக இருக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. கடைசியாக ஊசோஸ் தான் சாம்பியனாக இருந்தாங்கல்ல, ஊசோஸ்க்கு அப்புறமா இவங்க தான் சாம்பியனாக இருக்காங்க. அடுத்தது இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ரால் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ்க்கும்
சிஎம் பாங்குக்குமான ப்ரொமோ உண்மையிலேயே அனல் பறக்கமாக இருந்தது. அதில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் செத்ரால்ஸுக்கும் ராவோடைய ஃபஸ்ட்டு டெபியூட் ஷோவில் வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த மேட்ச்சை வந்து மண்டே நைட்டால் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. சிஎம் பாங்குக்கும் செத்ரால்ஸுக்கும் ரசல்மேனியா நடக்காது, ராவோடைய டெபியூட் ஷோவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ WWE வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதுக்கு அவசரப்படணும்? இதை ரசல்மேனியாவில் தான் இடத்துல தான் ஒரு ஃபியூட்லாம் கொண்டு போனாங்க, ஏன் இப்போ ராவில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ராவை பார்த்தா தான் தெரியும். அதை முடிக்கிறாங்களா, டிஸ்குவாலிஃபைல முடிக்கிறாங்களான்னு. கண்டிப்பாக நான் தரமான மேட்சாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிகாவோ மேட்ச்சு, இந்த பக்கம் செத்ரோன்ஸுக்கும் சிஎம் பாங்கும் மேட்ச்சு. எதை மெயின் ஈவெண்ட் வைப்பாங்க? ரெண்டுமே மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒத்தானது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்டார்டிங்லேயும் ஒன்று எண்டிங்லேயும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு, நம்ம இந்தியா டைமில் நைட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் ராவோடைய புதிய லோகோவை காட்டினார். அப்பா, புதிய லோகோன்னா செம்மையாக இருக்க போகுது, வேறு லெவலில் இருக்குன்னு பார்த்தேன். லோகோ நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த லோகோவை WWE முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களுடைய ராவோடைய ப்ரொமோஷன் இதில் காட்டிட்டாங்க. இதுதான் ராவோடைய லோகோன்னு சொல்லிட்டு. அதே ராவோட லோகோவை தான் ட்ரிபிள் ஹெச் வந்து ஏதோ சர்ப்ரைஸ் காட்டுற மாதிரி பிராண்ட் நியூ ரா லோகோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. இந்த லோகோவை தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லோகோவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அப்படியே எடுத்து இதுதான் நியூ லோகோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸுடைய பேஜ் எல்லாம் ட்ரிபிள் ஹெச் ஃபாலோ பண்ணல போல இருக்குது. இதெல்லாம் அவங்க போட்டுட்டாங்க, எப்போ காட்டிட்டாங்க அப்படிங்கிறது தெரில அப்படி இருக்குது. பட் ஆனால் ராவோட லோகோ வித்தியாசமாக இருக்குது. வழக்கமாக ரெட் கலரில் தான் ராவோட லோகோ இருக்கும். ஆனால் இந்த தடவை மேலேயும் கீழேயும் அந்த பார்டர் லைனை மட்டும் ரெட் கலரில் விட்டுட்டு ரா அப்படிங்கிற இதை சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ரா, ஸ்மாக்டவுன், NXT எல்லாத்துலேயுமே அந்த சில்வர் கலர் அப்படிங்கிறத மெயினாக யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. எல்லாத்துலேயும் பாருங்களேன், அப்படி தான் இருக்குது. ஓகே, ராவோட லோகோ நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே, ஸ்க்ரீன், என்ட்ரன்ஸ் இதெல்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும். பிராண்ட் நியூ டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற வார்ட் ரைடர்ஸ் பேக் ஸ்டேஜில் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க 4 வருஷத்துக்கு அப்புறமா WWE ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குதான். அண்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்கிறாங்களாம். அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுத்திருக்காங்களாம். இவங்க WWE கடைசியாக பார்த்தீங்கன்னா 2020 தான் ஒரு நல்ல ஃபியூட் போனாங்க. அண்ட் சாம்பியன்ஷிப்பை பக்கம் போய் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சான். 6 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாங்க. அதை நினச்சும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. நான் சொன்னதான் கைஸ், 2018 பார்த்தீங்கன்னா இவங்க டெபியூட் ஆகும்போது சாம்பியன் ஆனாங்க. அதுக்கப்புறம் சாம்பியன் ஆகலை, இப்போ சாம்பியனாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு மெனி டைம் இன்ஜுரியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆனால் இன்னொருத்தருக்கு இன்ஜுரி ஆகாமல் இருக்காது. அதனாலேயே அவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. ஏன் நம்ம ஐபார் கூட சிங்கிள் கெரியரில் இருந்தார்லாங்க கொஞ்ச நாளாக, மேட்ச் எல்லாம் விளையாடிட்டு இருந்தார்ல. செத்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டரை எப்படியாவது கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம டீமில் ஜாயின் பண்ண வைக்கணும், நம்ம கூட ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ மேக்கின்டர் முயற்சி பண்ணார். அதுலேயும் பிளட் லைனை பற்றி தப்பாக பேசிப்பட்டார். ஆனால் செத்ரோல்ஸ் சொல்லிட்டாரு, ரோமன் ரெயின்ஸ் கதையை முடிச்சுட்டேன், ரோமன் ரெயின்ஸை தவிர மற்ற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான், அவங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ட்ரூ மேக்கின்டர் இப்போ கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிளட் லைன் கதையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ செத்ரோல்ஸ் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் ஒரு கவனிச்சிங்களான்னு தெரில, சிஎம் பாங்குக்கும் செத்ரோல்ஸுக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம செத்ரோல்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ ட்ரூ மேக்கின்டர் செத்ரோல்ஸை அட்டாக் பண்ணதுக்காக ஓடி வந்திருப்பார். பட் ஆனால் இடையில சாமி ஜெயினை வந்து தடுத்துட்டாரு. இந்த நிகழ்வை செத்ரோல்ஸ் வந்து பார்க்கல. இதை எப்படி வேணாலும் மாற்றி எடுத்து பேசலாம் நம்ம ட்ரூ மேக்கின்டர். எப்படி மாற்றி எடுத்து பேச போகிறாருன்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக இது செத்ரோல்ஸுடைய ஹிட் எனக்கு ஒரு ஹிண்டிங்காக இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸை ஒரு வில்லாதி வில்லனாக பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். மேபி ராவோடைய நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் சிஎம் பாங்கு வந்து செத்ரோல்ஸ் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக செத்ரோலன்ஸ் அவருக்கு உள்ளே இருக்கிற மிருகத்தை வெளிப்படுத்துவார். கொடூரமாக சிஎம் பாங்குங்க அட்டாக் பண்ணுவார். ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம சிஎம் பாங்க் பழையபடி வில்லனாக மாறிடுவாரோ, மேபி இருக்கலாம். ஓகே, இன்றைக்கான ரெஸ்லிங் சைக்கிள் அவ்வளோதான். நாளைக்கு வந்து இந்த ராவோடைய நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராவை வந்து டே பண்ணிட்டாங்களாம். அதில் நல்லா நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா, காலையில் பார்க்கலாம்.